பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி சந்தித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். தமிழக அரசியல் சூழல் குறித்து பிரதமர் மோடியிடம் அவர் பேசியிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. 5 நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ள ஆளுநர் இன்று பிரதமரை அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் சந்தித்து பேசியதாக தற்பொழுது தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம், அதே போல ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, இப்படி பல பரபரப்பான நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கிறது கடந்த 10 நாட்களுக்குள். எனவே இந்த விவகாரங்கள் குறித்து அவர் உரிய தகவலை பகிர்ந்திருக்கலாம் என்ற தகவல் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் டெல்லியில் பிரதமர் மோடியுடனான சந்திப்பு மிக முக்கியமான சந்திப்பாகவும் கருதப்படுகிறது. என்றால் 3வது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு ஆளுநரை சந்தித்து ஆளுநர் நேரில் சந்தித்து ஆலோசித்திருக்கிறார் என்ற ஒரு விஷயமும் இதில் குறிப்பிட்டு கவனிக்க வேண்டியது இருக்கிறது. எனவே தற்பொழுது இந்த சந்திப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் டெல்லியிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசியல் சூழல் குறித்தும் பிரதமருடன் ஆளுநர் ரவி விவாதித்திருக்கலாம் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், விஷச்சாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சியை சார்ந்த முக்கியமான தலைவர்களெல்லாம் நேரில் சென்று ஆளுநரிடம் மனு கொடுத்திருந்தார்கள். அது பரிசீலனை இருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் பிரதமருடான இந்த சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது. அதே போல இதில் அடுத்த கட்டமாக யாரெல்லாம் சந்திக்க இருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. என்றால் புதிய அமைச்சரவை பதவியேற்புக்கு பிறகு ஆளுநர் டெல்லி சென்றிருக்கிறார். எனவே உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகியோரை சந்திக்கிறாரா என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது.